அம்மா தங்கையே, அண்ணா நம் இடத்திற்கு நாரத மகரிஷி வந்திருக்கின்றார். நாரத மகரிஷி நம்ம இடத்துக்கு வந்திருக்கிறார். அப்படியா? ஆமாமா. பார்க்க வேண்டும், ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். அப்படியாகட்டும். அது என்ன, அது வளர்ந்துகிட்டே இருக்குதோ? அழைத்து வாருங்கள் அண்ணா. வாருங்கள் சாமி. உங்க அண்ணனுக்கு மேல வளருது இல்ல, எனக்கு அங்க. வாங்க சாமி, வணக்கம். ஒரு வாட்டுக்கு வராது. நீங்க ஏதாவது முனிவருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதை சரிவர கொடுக்கணும். கொடுக்கலாமா? கொடுங்க கொடுங்க, நிறைய கொடுத்துருக்கீங்க. ஆமா மாமா. அப்படித்தானே? ஆமா. இருக்கிறத பூரா கொடுங்க சாமி, வாங்கிக்கோ. நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகிறார். சேர்ந்து வரும் மேளத்திலே ரம்யா தேவி நடமாடுகிறார். வேள்வி மலை சாரலிலே வந்து வேள்வி மலை சாரலிலே வந்து நிற்கும் தவமுனியை நாங்கள் உன்னை வணங்குகிறோம். நன்மைகளும் பிறக்க வேண்டும் நாதஸ்வர ஓசையிலே. நாடு போற்றும் நல்லவரே, நன்மையாவும் செய்பவரே. நாடு போற்றும் நல்லவரு, நன்மையாவும் செய்தவரே. ஊர் உலகம் போற்ற வேண்டும், உயர்ந்தவராய் வாழ வேண்டும். ஊர் உலகம் போற்ற வேண்டும், உயர்ந்தவராய் வாழ வேண்டும். தேவி மலை நாதஸ்வரம், தேவி மலை சாரலிலே வந்து நிற்கும் தவமுனியை நாங்கள் உன்னை வணங்குகிறோம். நன்மைகளும் பிறக்க வேண்டும் நாதஸ்வர ஓசையிலே. ஊரார்கள் வாழ்த்துரைக்க, நாங்கள் வாழ்த்துரைக்க, ஊரார்கள் வாழ்த்துரைக்க, ஊர்வலத்தில் வரும்பொழுது தேவன் வந்து பாடுகிறார். தேவி உன்னை வணங்குகிறார். தேவன் வந்து பாடுகிறான், தேவி உன்னை வணங்குகிறார். வேள்வி மலை சாரலிலே வந்து நிற்கும் தவமுனியே நாங்கள் உன்னை வணங்குகிறோம். நன்மைகளும் பிறக்க வேண்டும் நாதஸ்வர ஓசையிலே. பூரா ஈ போடுறீங்களா மாமனா? எனக்கு ஒரே ஒரு வர வேணும் சாமி. இல்லைங்க, அதெல்லாம் இல்லை. 12 மணிக்கு கடை திறக்கிறாங்க, காலையில் 6 மணிக்கே திறக்கிறோம்னா நடந்தாலும் நடக்கலாம். அவங்க திறக்க மாட்டாங்க, நீ போய் திற. இல்லை முதல்ல இப்போ திறந்தே இருந்துச்சு, இப்போ எங்கேயும் கிடைக்கல நினைக்கிறேன். சொட்டை உடிச்சு போயிட்டு வாங்க. ஆமாம் சாமி, ஒத்துக்கிட்டா சரி, போயிட்டு வா. உள்ள ஈ போடுங்க. மெய்தான் அரும்பி விதித்து உண்மையார் கலர்க்கு கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதிமுள்ளம் எனைத்தான் போற்றி ஜெய ஜெய போற்றி என்று கைதான் வணங்குகின்ற கண்மணியே, கருத்தில் இடம்பிடித்த பெண்மணியை அருமையான வணக்கம், அற்புதமான வணக்கம், இனிமையான வணக்கம். இந்த இடத்தை அலங்கரிக்கும் இன்ப வணக்கமாக அல்லவாய் இருக்கிறது இந்த வணக்கத்தை பார்க்கின்ற பொழுது. இருப்பினும் தாயை எவ்வாறு வணங்க வேண்டும், தந்தை எவ்வாறு வணங்க வேண்டும், தெய்வத்தை எவ்வாறு வணங்க வேண்டும், ஒரு ஆச்சாரியரை எவ்வாறு வணங்க வேண்டும் என்கின்ற பலவிதமான நியதிகள் உண்டு. நீ மட்டுமல்லாது வாழ்விலே எல்லோருமே வளம் வந்து வணங்குகிறார்கள். அதனுடைய சிறப்பு என்ன என்பதை அறிவதற்கு முன்பாக போதும், நான் அவ்வளவு குட்டை இல்லை. அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, 2 பேரும் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. உண்மைதான். தெரிவதற்கு முன்பாக இந்த இடத்துல
மகளே நீ வாழ்க, மனம் போல வாழ்க, குளம்பாக வாழ்த்துகிறேன், அதை குடமாற வாழ்த்துகிறேன். பூந்தேனில் கலந்து பொன்வண்டு எழுந்து சங்கீதம் படிப்பதென்ன, தள்ளாடி நடப்பதென்ன. மகளே நீ வாழ்க. என் தமிழோடு பாடுகின்ற தேவதையே, நீயும் நலம் பெறவே உந்தன் குளம் போற்ற நலமோடு நீ வாழ வேண்டும். கோடான கோடி மக்கள் வாழ்த்திடனும் நான் நிலமும் பாராட்ட இன்று நான் உன்னை வாழ்த்துகிறேன். மகளே நீ வாழ்க, மனம் போல வாழ்க, குலமாற வாழ்த்துகிறேன், அதை குலமாற வாழ்த்துகிறேன். மகளே நீ வாழ்க. நண்பர்களே, நல்ல தமிழ்களே, நாடிலும் போற்ற நார்ந்த நாசிதன் தினமா உன்னை பற்றிய விருதாந்த விதிமுறை என்ன என்பது எனக்கு தெரியும். இருந்த போதும் உன்னிடத்துல சில விதமான விவரங்களை கேட்டு நான் அறிந்து கொண்டு போடாமல் வந்திருக்கின்றேன். கேட்கலாமா? ஜெய். அருமையான ஆசீர்வாதம், பெருமையான ஆசீர்வாதம். என இடத்துக்கு வந்தவர் வந்து சாதாரணப்பட்டவர் கிடையாது. 14 உலகங்கள் சுற்றக்கூடிய நாரத மகிழ்ச்சியாகப்பட்டவர். நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, இனிமேல் என்ன நடக்கப் போகின்றது, இந்த 3 காலையும் நன்கு உணர்ந்தவர். ஆகைய உங்களுடைய ஆசீர்வாதம் இந்த இடத்தில் எனக்கு கிடைத்தில் அதிக சந்தோஷம். இதற்கு மேற்பட்டு ஒரு சந்தோஷம் தேவையா? கிடையவே கிடையாது. என்னை பற்றிய சகல விவரமும் உங்களுக்கு நல்லா தெரியும். தெரிந்து இருந்தாலும் கேட்க வேண்டும் அப்படின்ற முறையோடு குழல் இனிது யாழ் இனிது என்பத மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்ற முறையோடு இந்த இடத்தில் கேட்க வேண்டும் அப்படின்ற ஆவலோடு எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க. முறையோட கேளுங்க, பதில் கூற கடமைப்பட்டிருக்கிற சாமி கேளுங்க. இலக்கிய பெருகண்டே, இளையிலா கருத்து கண்டே, பலபல குலகண்டே, பயமில்லா துரத்தில் கண்டே, பாரில் உள்ள நற்குணங்கள் எல்லாம் ஒருங்கிய இடத்தில் இழக்கண்டே, திறக்கண்டே, பொன் மீனை கண்டே, திகழமால அறுக்கண்டே, செதுக்கற்ற பொருட்கண்டே, செந்தமிழ் பாடுகின்ற மணப்பாறை ஈஸ்வரி இன்றைக்குத்தான் நான் கண்டிருக்கின்றேன். மலைகள் வாழ் சிறுகண்டே, மாருதி நன்னீரும் கண்டேன், சிவன் சுத்த கழுத்தும் கண்டேன், அயனைந்து சிரசும் கண்டேன், இட்டதை கண்டேன், எடுத்ததை காணவில்லை என்று புலம்பேன் நான் புலவன். அந்த மாதிரி இந்த இடத்துல புலம்பாம முதல்வனாக முதல்ல வீங்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ஜெய் முழிக்கிறா முழிக்கிறா. மொட்டையாண்டி மயம் மயிராண்டி, மயிராண்டி மயம் மொட்டையாண்டி, இதுக்கு என்ன விளக்கம்னு காலை எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். என்னடா சொல்லிருக்கியா? வந்து வெளிகர் கண்டு மொழிமாதே, வந்து வெளிகள் கண்டு மொழிமாறே, வந்திருக்கும் நாடது சொல் போதே. ஞானநிலை தான் உணர்ந்த சுவாமி, ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, ஞானநிலை கந்தமலர் எந்து முகமாதே, கந்தன்மலர் இந்த முகமாறே, கந்தமலர் எந்து முகமாதே, கந்தமலர் எந்து முகமாதே. தந்தை தாயின் பேர் என்ன சொல் போதே. தந்தை பெயர் நம்பிகின்றார் சுவாமி, தந்தை பெயர் நம்பிகின்றார் சுவாமி, தாயும் நங்கை மோகினி என்பார் சுவாமி. தந்தை பெயர், நங்கை தாயின் பெயர், தந்தை பெயர் நம்பி, தாயின் பெயர், தாய் நங்கை மோகினி, உன் பெயர், வள்ளி, உடன் பிறந்தவர்கள் உடன் பிரபாதவர்கள் 7 பேர் 7 உண்டு. பேர் இருக்கின்ற போது என்ன பண்றீங்க? காவல் காவல்னா என்ன காவல்?
திணைக்காவல் திணை என்பது எத்தனை வகைப்படும்? 2 வகை உண்டு. என்னென்ன திணை? கருந்தனை, செந்தனை. கருந்தனை என்பது யாருக்கு? செந்தனை என்பது யாருக்கு? கருந்தனை என்பது எங்களுக்கு, செந்தனை என்பது செந்தில்வேல் முருகனுக்கு. செந்தூர் வடிவேல் முருகனுக்கா? ஆமா. இந்த சந்தானா? ஆமா. அந்த செந்தினை ஏன் கொண்டு போய் செந்தூர் வடிவேல் கொடுக்குறிய? செந்தினைக்கு அப்பேற்பட்ட ஒரு மகத்துவம் உண்டு, தன்மை உண்டு. வேற பழனி கொடுக்கலாம், திருச்செந்தூர் கொடுக்கலாம், திருத்தணி கொடுக்கலாம். எதற்காக செந்தினை செந்தூருக்கு? ஏன்னா ஆனா நீங்க குளிர்ச்சியான இடத்துல இருக்கிறது நாங்க. இல்ல, நீங்க- அதனால வெப்பத்தன்மை உடைத்த கருந்தனையை நாங்க சாப்பிடுறோம். அவரு வெப்பத்தன்மையிலிருந்து வரப்பட்டவர். சரி. சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து சிருஷ்டிக்கப்பட்டவர். சரி. வெப்பத்திலிருந்து வந்த ஒரே காரணத்தினால் என்றைக்கு சரபட பொய்கையில் விழுந்தாரோ அன்றைக்கே தட்பவெப்ப நிலை சரியாகிவிட்டது. இருந்தாலும் அவருக்கு பிடித்தது என்ன? வெப்பத்திலிருந்து வந்த ஒரே காரணத்தினால் பிடித்தது குளிர்ச்சி. இந்த குளிர்ச்சி தன்மை உடைய செந்தனைக்கு முருகப்பெருமானுக்கு நாங்க படைக்கிறோம். அப்படின்னா செந்தினையே செந்தூர் வடிவேல், இதே எனக்கு சந்தேகம். வேற முருகன் இருக்கின்ற பொழுது எதுக்கு செந்தூர் வடிவேல் இருக்கு? வேற எத்தனை பழனி மலை முருகன் இருக்காரு, வட பழனி இருக்காரு, இந்த சென்னிமலை முருகன் இருக்காரு, ஏன் விராலி மலை பக்கத்துல இருக்காரு? இப்படி எல்லாம் இருக்கும்போது எதுக்கு செந்தூர் வடிவேல் கொடுக்குறீங்க? பொதுவாகவே முருகனுக்கு பிடித்தது வந்து செந்தனை தான். ஏன்னா இங்க குறிஞ்சிலத்துல ஒரு வேலு, அந்த வேலுக்கு அபிஷேக பொருளாக இந்த செந்தனை வைக்கிறீங்க. ஏன் அப்படின்னா நான் எதற்காக அப்படி கேட்டேன் அப்படின்னா, செந்தூர் முருகனுக்கு இப்ப உங்களை ஒரு பாட்டு பாட நம்ம தெரியுங்களா? கந்த மலர் ஹிந்து முகமாதை. ஆமா. இப்ப கந்த மலர்னா என்ன? கந்தனுக்கு உகந்த மலர் எந்த மலர்? கடம்ப மலர். கடம்ப மலர். ஆனா இப்ப உங்களை கந்த மலர் ஹிந்து முகமாதை அப்படின்னு என்ன காரணம்? கந்த மலர் அப்படின்னா என்ன மலர் அப்படின்னா செங்காந்த மலர். சரி. இப்ப நம்ம இந்திய தேசத்துடைய மலர் என்ன அப்படின்னா தாமரை மலர். சரி. இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய மலர் அப்படின்னா செங்காந்த மலர். செங்காந்த மலர். இந்த இதுதான் கன்னிப்பூ அப்படின்றோம். கன்னிக்கிழங்கு என்ன பார்த்தீங்கன்னா நம்ம சந்தையிலாம் கன்னிக்கிழங்கு விற்கிறாங்க. அது மருந்துக்கு உபயோகப்படும் பொருள் இருக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கு இந்த தமிழகத்தில் ஒவ்வொரு மரம், பனை மரம், தமிழ்நாட்டுடைய மரம். பூ அப்படின்னு எடுத்தா செங்காந்தல், மிருகம் அப்படின்னா வரையாடு, பறவை அப்படின்னா மரகத புறா, இப்படி ஒவ்வொன்றாக இருக்கிறது. ஆக தமிழ் கடவுள் அந்த முருகனுக்கு இன்றைக்கும் பார்த்தி அப்படின்னா செங்காந்த மலரை தினந்தோறும் அந்த செந்தூர் முருகனுக்கு வச்சு அபிஷேகம் பண்ணுவது வழக்கு. அதனால நீங்க அந்த மாதிரி இதுக்கு ஒரு காரணம் என்பது உண்டு. அது மாதிரி நீங்க எதுங்க அந்த முருகனுக்கு படைக்கின்ற பொழுது வேற எதுவும் காரணம் இருக்கா அப்படின்னு உங்ககிட்ட லேசா கேட்ட, வேற ஒண்ணு கிடையாது. ஆக இந்த இடத்துல காவல் புரியுறீங்க. எதற்காக காவல்? திணைக்காவல் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பறவை வரக்கூடாதுன்னா இல்ல ஆடு மாடு வந்து பறவைகள் வந்து திணைகளை எச்சப்படுத்த கூடாது என்பதற்காக பறவை வந்து விரட்டிக்கிட்டு இருக்கிறோம். எச்சம் இல்லாத பூமிக்கு மிச்சமே இல்லை எப்படி இருக்கானே? என்ன எச்சம் இல்லாத பூமிக்கு மிச்சம் இல்லை, அது காரணம் உண்டு. ஆனா எங்களை பொறுத்தவரையிலும் எச்சப்பட மலம் ஜலம் என்பது கழிக்க கூடாது. பறவைகளுக்கு தெரியுமா? 4 அறிவு படைத்தது பறவை. அந்த பறவை இனங்களுக்கு இந்த இடத்துல தான் சாப்பிடணும், இந்த இடத்துல தான் மலம் ஜலம் கழிக்கணும் அப்படின்றது 5 அறிவு படைத்த ஜீவராசிக்கே தெரியாது. அப்ப 4 அறிவு படைத்த பறவைக்கு தெரியுமா? தெரியாது. அதனாலதான் இந்த எச்சப்பட கூடாது அப்படின்ற ஒரே காரணத்தால பறவை நாங்க விரட்டிக்கிட்டு இருக்கோம். ஆக மொத்தத்துல பறவை இனங்களுக்கே தெரியாது எந்த இடத்துல மலம் கழிக்க வேண்டும், எந்த இடத்துல ஜலம் கழிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயம் அந்த பறவை இனங்களுக்கு தெரியாது. 4 அறிவு தானே அதுக்கு தெரியாது. இப்ப பாத்தீங்கன்னா ஆகாயத்துல பறவைகள் பறந்து கொண்டு இருக்கு. சரி. அந்த பறவையில நீங்க இருந்து ஆலரம் சோ அப்படின்னு வரட்டா அந்த பறவை போகுமா? அப்படின்னா போகாது. என்ன ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா கொங்கட சித்தன் என்பவன் என்ன பண்ணா, ஒரு மரத்துல உட்கார்ந்து தபம் முடிந்து ஒரு மரத்துல உட்கார்ந்து மேல இருந்த கொக்கு என்ன பண்ணுச்சு, ஜலார்னு மரத்தை கழிச்சிருச்சு அப்படின்னு ஏற்று பார்த்தான். ஏன்னா அந்த பறவைக்கு தெரியாது எந்த இடத்துல நம்ம கழிக்கணும், போகணும், வரணும். இங்க ஒருத்தர் முனிவர் இருக்காரு, அப்படி இடத்துல உட்கார்ந்து இருந்து மலத்தை கழிச்சிருச்சுன்னா சரி என்ன பண்றது தெரியாது பறவைக்கு அப்படின்னு அவர் போயிருந்திருப்பாரு. தாகம் தண்ணீர் அதிகமாயிருச்சு. அப்ப தாகம் அதிகமாயிருச்சு. இவர் என்ன பண்றாரு, ஆத்தங்கரையில போய் தண்ணி அள்ளி அப்படி குடிக்கலான்னு போறாரு. அந்த தாகம் எவ்வளவு வேகமா இருக்கும். அந்த நீர் அருந்தக்கூடிய நேரத்தில் கையில தண்ணி அள்ளி கையில வச்சிருக்கிறாரு. அப்படி வச்சிருக்கக்கூடிய நேரத்துல குடிக்கு போகும் தருவாயில் அந்த இடத்துல அந்த நீர்ல வந்து மலத்தை கழிச்சிருச்சு. அப்பதான் அவருக்கு வேகம் வந்துச்சு. ஆக மொத்தத்துல அப்பயும் அவருக்கு வேகம் வரக்கூடாது. ஏன்னா அவர் முனிவன் இல்லையா, தபசு ரிஷி இல்லையா, அப்ப அவன் அறிவை உபயோகப்படுத்திருக்கணும். அப்ப 4 அறிவு படைத்த பறவை பாவம், அதுக்கு என்ன தெரியும்? அது மலம் கழிச்சிருச்சு அப்படின்னா அது நம்மை அறியாமல் ஒன்று நடக்கிறது அப்படின்னா இறைவன் இட்ட விதி என்று முடித்து இருக்கணும் அந்த முனிவன். அந்த நேரத்தில் அவருடைய தாகத்தின் காரணமாக அவருக்கு தெரியல. அப்ப அந்த தண்ணி அப்படின்னு ஊத்திட்டு அடுத்த தண்ணி குடிச்சிருக்கணும். அதுவும் இல்ல. ஆக மொத்தத்துல அவன் பார்த்தான், என்னுடைய பணத்தை யார்கிட்ட காட்டணுமோ அவங்ககிட்ட தான் காட்டணும், எல்லார்ட்டையும் காட்டலாமா? ஆக பாவம் 4 அறிவு படைத்த அந்த பறவையிடத்துல ஏறிட்டு பார்த்தா அந்த கொக்கு எரிஞ்சு எரிந்து சாம்பலாகி விட்டது. பாத்தீங்கன்னா அப்படியே அங்க இருந்து வராரு. வள்ளுவன் மனைவி வாசி வீட்டுல போய் பிச்சான் தேகி அப்படின்னு சொல்லி பிச்சை கேட்க. அப்ப கேட்க காலதாமதமா வர ரொம்ப நேரம். அப்ப புருஷனுக்கு தன் கணவனுக்கு பணிவிடை என்பது செய்து கொண்டிருந்தால் அதால வர தாமதமாயிடுச்சு. கணவருக்கு எல்லாமே முடிச்சிட்டு அவருக்கு சாதத்தை போட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மத்தவங்களுக்கு சாப்பாடு
சாப்பாடு கொடுப்பா. அப்ப பாத்தி அப்படின்னா இங்க இருந்து அவள் வருகின்றார். வந்த உடனே என்ன போல நேரமா செஞ்சு வர்றிய, நான் எப்பேற்பட்டவன் அப்படிங்கிற ஆணவனுக்குள் இருக்க அப்படின்னு ஏறிட்டு பார்த்தான். ஏறிட்டு பார்க்கின்ற பொழுதுதான் சொன்ன அவ, ஏண்டா கொக்குன்னு நினைச்சாடா மக்கு போல, எப்படி கொக்கரித்த கொங்கனவா கொக்கன்றா என்ன நினைத்தான், கொக்குன்னு நினைச்சாடா மக்கு, நான் கொக்கு இல்லைடா அப்படின்னு சொன்ன உடனே இவன் உணர்ந்து கொண்டான். ஆகா நம்ம தான் பெரிய ஆள் நம்ம நினைச்சான், ஆனா நம்மளை காட்டியும் பெரிய ஆளா இருப்பவருக்கு இந்த பொம்பளை அப்படின்னு நினைத்து கொண்டான். கொக்கை நான் பார்த்து கொக்கு எரிந்து விட்டத விஷயம் இவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்பதான் யோசிக்கிறேன், இவள் இந்த விஷயம் இவளுக்கு எப்படி தெரியும்? அப்ப நம்மளை காட்டி இவ பெரிய ஆள் தான், எப்படி அப்படினே நம்மளை காட்டி இவ பெரிய ஆள் தான், நீங்க பெரிய ஆளு நீங்களே நினைச்சிட்டு இருந்தா போதுமா அப்படின்னு உணர்ந்து கொண்டான். அவங்களும் பெரியவங்களா இருப்பாங்கங்கறது கொஞ்சமாவது தெரியணும்ல. வந்தவன் அப்படி உணர்ந்து கொண்டான். அது மாதிரி பாத்தி அப்படினாக்க மல்லம் எந்த இடத்துல கழிக்கணும் எந்த இடத்துல கழிக்க கூடாது என்ற விஷயம் அந்த பறவை இனங்களுக்கு தெரியாது. ஆனால் தெரியாத போது இந்த இடத்துல ஆளோலம் சோ ஆன்னு சொல்லி நீங்க பறவை வரைச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, அதானே உண்மை. அதான் உண்மை. இப்ப உலகத்துல இப்ப பறவை இனங்களுக்கு தெரியாது. ஏன் பறவை விரட்டணும்? காரணம் இருக்குல்ல. அது பசியோட வருது. நீங்க பசியோடு வரக்கூடிய பறவைகளுக்கு உணவு கொடுப்பது தானே தர்மம். ஆமா, அதானே நியாயம். ஆனா இந்த இடத்துல முருகனுக்கென்று விதைக்கப்பட்ட இந்த தானியத்தை திணையை கொண்டுட்டு போய் நாங்க முருகப்பெருமானுக்கு படைக்கணுமே, இந்த இடத்துல மலஜலங்க கழிக்க கூடாது அப்படின்றதுனால எப்ப எந்த இடத்துல எதை கொடுக்கணுமோ அந்த இடத்துல அதை கொடுத்தோம்னா அது சரியா போயிடும். பக்தன் பெரியவனா பகவான் பெரியவனா அப்படின்றதுனால இல்ல, பக்தன் தான் பெரியவன். இல்ல என்னைக்குமே. அப்ப இது என்ன பண்றான், தேனும் தினை மாவையும் உருட்டி ஆலலம் சோ என்ற சொல் கொண்டு பறவையை விரட்டும் பொழுது அங்க தேனும் தினை மாவும் பிசைஞ்சு நாங்க உருட்டி போட்டிருக்க மதிகளா அந்த மாவு, அது அந்த இடத்துல வந்து சாப்பிட்டு போயிடும். இப்ப நம்ம வீட்டு பறவை தான் இது, நம்ம 4 அறிவு படைத்த பறவை தான். அதே 5 அறிவு படைத்த ஜீவன் நம்ம வீட்டிலே வளர்க்குறோம். நாய், ஆடு மாடுகள். அட நம்ம வீட்டு நாயினே வச்சுக்கோங்களேன். நாய் நம்ம நாய் தான், நம்ம சொந்த நாய் தான். நம்ம வீடு இருந்தாலும் சோத்தை வச்சுட்டு கம்ப வச்சுக்கணும்னா இல்ல, நம்ம வீடு, நம்ம வீட்டு நாய், நம்ம வீடு, நம்ம தான் சமைச்சு வச்சிருக்கோம் வீட்டுக்குள்ள. நம்ம வீட்டு நாய் தானே உள்ளர போய் சாப்பிட்டு போதுன்னு விடுறோமா? எதை எந்த இடத்துல எதை கொடுக்கணுமோ எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல தான் வைக்கணும். நாடு வீட்டுல கொண்டுட்டு போய் நாயை நிப்பாட்டோம்னா நமக்கு நாய்க்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். ஆக நாய் குக்களை பிடித்து நாவதன் கொண்டு எடுத்து மிக்கதொரு மஞ்சள் பூசி மிகவும் நம்ம செய்தாலும் குக்கல குழந்தை பெரிதாகுமோ அப்படின்னு மஞ்சள் நாயை கொழுப்பாட்டி நடுமனை வச்சாலும் நாய் அது நாய் தான் இல்லைன்னு சொல்லிட முடியாது. இருந்தாலும் கூட எந்தெந்த இடத்துல எதை செய்யணுமோ அந்தந்த இடத்துல செய்ய. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பறவைகளுக்கு பறவை எந்த இடத்துல முட்டை எந்த இடத்துல குஞ்சு வச்சு கிடக்கும் அந்த குஞ்சுகளை காப்பாத்தணும். அது என்ன பண்ணும், பறந்து வருகிறது, இதை தேடி வருகிறது. இதை தேடி வந்த பறவையில நம்ம அனுமானம் படி, சரி நீங்க சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போங்க, மிச்சம் இருக்கிறது நம்ம தெய்வத்துக்கு போய் படைப்போம் அப்படிங்கிற என்ன. ஏன் சொன்னேன் பக்தன் பெரியவனா பகவான் பெரியவனா அப்படின்னா, பக்தன் என்பவன் இன்றைக்குமே பெரியவன். ஏன்னா பறவை என்பது இறைவனுக்கு தொண்டர்கள், பக்தர்கள். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பழனி மலையில இந்த மாதிரி ஒரு சின்ன பையட்ட கீழே இருந்து அடிவாரத்துல இருந்து பணத்தட்டுகள் பூஜை ஜாமான்கள் கொடுத்து விடுவது வழக்கு. அவன் தினந்தோறும் கொண்டு போய் கொடுத்தான். ஒரு நாள் தருவாயில் பார்த்தா தினந்தோறும் இந்த மலையில் ஏறி ஆத்தா அப்பான்னு கொண்டு போய் கொடுத்துட்டு கீழே வந்துடுவேன். இப்படி செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாள் பார்த்தீங்கன்னா போகின்ற பொழுது சின்ன பிள்ளை கால் வலிச்சிருச்சு. உட்காந்தேன், இந்த பழத்தை பார்த்தேன், சரி ஒரே ஒரு பழத்தை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பழத்தை எடுத்து பிச்சு தின்றேன். உடனே முருகன் அந்த முதலாளி கனவு வந்துட்டாட்டே, இன்னைக்கு தாண்டா நான் ஒரு பழம் எனக்கு கிடைச்சு, இன்னைக்கு தான் ஒரு பழம் நான் சாப்பிட்ட திருப்தி. நீ கொடுத்தது இத்தனை நாள் கொடுத்து விட்டு இவ்வளவு நாள் வண்டியா கொண்டு வந்து எனக்கு கொடுத்த, நான் சாப்பிடல, இன்னைக்கு தான் பசியாரி இருக்கேன்னு சொல்ல. அப்ப அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் என்ன முடிவு பண்ணிட்டாரு, அப்ப இத்தனை காலம் நம்ம கொண்டு வர பழத்தை பூரா இவன் திண்டு விட்டாம இருக்கு. ஆக மொத்தத்துல கிடைக்கல, இன்னைக்கு தான் ஒரு பழம் கொண்டு போய் கொடுத்துருப்பாம இருக்கு அப்படின்னு இவர் முடிவு கொண்டாரு. இங்க வாடா, ஏன்டா இத்தனை நாள் கொடுத்த பழமரம், ஐயா இத்தனை நாள் கொடுத்த பழத்தை நான் கொண்டு போய் கொடுத்தேன், இன்னைக்கு தான் எனக்கு என்னமோ வகுத்த பச்சிருச்சு, காலெல்லாம் கடுத்துருச்சு, நடு மலையில் போகும்போது எனக்கு வகுத்த பச்ச ஒரே ஒரு பழத்தை சாப்பிட்டேன் அப்படின்னா. அப்பத்தான் அவன் உணர்ந்து கொண்டான், ஆகா இத்தனை காலங்களாக கொடுத்த பழம் இறைவன் ஏற்கவில்லை, இந்த அவனுடைய பக்தனான இந்த சிறு பிள்ளை உண்டான் அல்லவா, இந்த பழத்தை இவன் சாப்பிட்டதுனால அந்த இறைவனுடைய வயிறு நிறைஞ்சிருக்கு, மனம் என்பது திருப்தியாக இருக்கேன் அப்படிங்கிறது மாதிரி அவர் சந்தோஷப்பட்டாராம். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பறவைகள் தின்றாலே பார்த்தீங்கன்னா அந்த தெய்வத்துடைய மனம் குளிரும். பக்தன் பெரியவனா பகவான் பெரியவனா அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா பக்த பிரகலாதனாகப்பட்டவன் என்ன பண்ணா, இந்த இடத்தில் அவனுக்கு பிறந்தவன் யாரு, இரணியனுடைய மகன் தான் பிரகலாதன். பிரகலாதனாகப்பட்டவனுடைய இந்த இரணியனாகப்பட்டவன் என்ன சொல்றாரு, எல்லாரும் இந்த இடத்துல நம்ம நாட்டுல இரணியாய நமக என்ன மட்டும்தான் கடவுளா நீங்க எல்லாருமே கும்பிடணும் அப்படின்னு ஒரு கட்டளை இட்டு இருக்கிறான். ஆனா அவனுக்கு பிறந்த பிள்ளை பிரகலாதன், அவன் என்ன பண்ணா, பிறந்த உடனே குறிப்பிட்ட காலம் கழித்து
கல்விக்கு போறாங்க. இப்ப கல்வி கற்க வேண்டும் அப்படின்ற இடத்துக்கு போகும்பொழுது குருவாகப்பட்டவர் இரணியாய நமக அப்படின்றார். இரணியாய நமக அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்றான்? ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு அவன் சொல்றான். என்னடா அவனுக்கு பிறந்த பிள்ளை நீ இது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற? அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்க அப்பா என்ன வார்த்தை சொன்னாரோ அது மாதிரி தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால உங்க அப்பாவுடைய நாமத்தை உச்சரிக்க வேண்டும். இரணியாய நமக சொல்லு அப்படின்றான். அப்ப குருவாகப்பட்டவர் சொல்லுன்றார். இப்போ உடனே அவன் என்ன பண்றான்? அதெல்லாம் முடியாது, நாராயணாய நமக அப்படின்னு நாராயணனை பத்தி தான் அந்த இடத்துல வந்து உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறான். கடைசி வரையிலும் எத்தனையோ இன்னர்கள் அவனை எப்படியாவது அழிச்சு விடணும், கொண்டுட்டு போய் தள்ளி விடுறாங்க, என்ன நம்ம பண்றாங்க, கட்டி வைக்கிறாங்க, மறந்து கொடுக்குறாங்க, எல்லாமே செய்யறாங்க. ஆனா இத்தனை அந்த இடத்துல இத்தனை இன்னல்கள் வந்தாலும் அத்தனையும் தாண்டி ஓம் நமோ நாராயணாய நமக 8 எழுத்து மந்திரத்தை விடவே இல்லை. அவரு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. கடைசியில என்ன பண்ண? இவனை அழிக்க வேண்டும், இவனுக்கு புத்தி புகட்ட வேண்டும் அப்படின்னு நாராயணனாகப்பட்டவரே வந்தாரு. எந்த இடத்துல? உன்னுடைய கடவுள் இருக்கிறார் இருக்கிறார் அப்படின்னு நீ சொல்றீங்க. மகனை பார்த்து கேட்கிறான் இரணியன். அப்ப பிரகலாதனாகப்பட்டவர் சொல்றாரு, என்னுடைய கடவுள் இருக்கிறார், என்னுடைய கடவுள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னா. தூணில் இருந்தா தூணை பார்த்து ஆடுறா, உன்னுடைய கடவுள் வர்றாரான்னு பார்க்கலாம். உடனே தூணை பார்த்து ஒரே அடி அடித்த உடனே தூணில் இருந்து புறப்பட்டு வந்தான் மகாவிஷ்ணுவாகப்பட்டவர். அதான் நரசிம்ம அவதாரம். அதுல தான் பாருங்க, அந்த நரசிம்ம அவதாரத்துல தான் இவர் என்ன பண்றாரு? மனித உடலோடு சிங்க முகத்தோடு. அப்ப இவன் கேட்ட வரம் என்ன? இரணியன் கேட்ட வரம் என்ன? இரவும் இல்லாம பகலும் இல்லாம ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம விலங்கும் இல்லாம மனிதனும் இல்லாம அப்ப உள்ளும் இல்லாம அப்ப இப்பேற்பட்ட ஒரு இறப்பு தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டதுனாலதான் சரியான நேரத்துல நரசிம்ம அவதாரம் எடுத்து மனிதனும் இல்லாமல் மிருகமும் இல்லாமல் உடல் மட்டும் மனிதனாக முகம் மட்டும் சிங்கமாக, இது எந்த நேரத்தில் நடந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்பதான் இரணியனாகப்பட்டவரை வந்து மடியில தூக்கி போட்டு வாசப்படியில உட்காந்து உள்ளும் இல்லாம வெளியும் இல்லாம, அப்பதான் வாசப்படியில இன்னைக்கும் பாருங்க யாருமே அந்த வாசற்படியில உட்காரவே கூடாது, ஐதீகம். இது என்ன காரணத்தினால? அறிவியல் ரீதியாகவும் உண்டு. அப்ப அந்த மடியில உட்கார வச்சு எந்த ஆயுதமும் இல்லாமல், நகம் என்பது ஆயுதம் என்பது கிடையாது. அப்ப நகத்தினால் வயிற்றை பிளந்து குடலை உருவி மாலை போட்டான், அன்றைக்கு புத்தி புகட்டணும் அப்படின்றதுனால. அதனால இரணியனை அழித்தவன் நரசிம்ம அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவாகப்பட்டவர். பக்தனாகப்பட்டவர் கூப்பிட்டதுனாலதான் பகவான் வந்தாரு. ஆகையால் பக்தன் தான் பெரியவன் அப்படின்ற காரணமும் உண்டு. நான் சொன்னேன், அதைத்தான் இது இன்ன வரைக்கும் அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். பக்தன் என்பவன் பெரியவன். பறவைகள் எப்படி அந்த கடவுள் முருகனுக்கு பக்தன் என்பவன், இந்த பறவைகளை அதோட பக்தர்களோட தான் செய்யறோம். இப்போ பார்த்தி அப்படின்னா அந்த பக்தனுக்காக பகவான் என்ன செய்யறான்? அப்படியே நடந்து அவனை வதம் செஞ்சாச்சு, கொடலை கடிச்சாச்சு, மாலையை பார்த்து கோபம் தணியலை. அவன் கோபம் தணிப்பதற்கு என்ன செஞ்சாங்க? கோபத்தை தணிப்பதற்கு மகாலட்சுமி போறா. செஞ்சி நிச்சயமாகப்பட்டவள் அங்கு போகின்றார். போனவொன்னா உட்குறான். அதிகமாக பெண்டாட்டியை பார்த்தா ரொம்ப கோவம் வருது. சிவபெருமான் போறான், பயப்படுறாரு. பார்த்தி அப்படின்னாக்க எல்லா பிரம்ம 33 கோடி தேவரும் 44 ரிஷிமார்களும் அவனை போய் சந்தி கிட்டத்தில் நெருங்கின அவனுடைய உக்கரத்தை பார்த்து பயப்படுகிறார்கள். அப்பத்தான் பிரகலாதன் பக்தன் இருக்க சின்ன பிள்ளை பக்தன் அவன் போகின்றான். போன உடனே அவனுடைய கோபம் தணிந்து அவனை தூக்கி அப்படி மடியில் உட்கார வச்சு நாக்கிட்ட அவனுடைய உச்சியை முகர்ந்து நாவால் அப்படின்னு நக்குனானா. யாரு? நரசிங்க பெருமான். அதனால தான் மனிதர்களுக்கு இந்த இடத்துல உச்சிக்குழி ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. அப்படி இந்த இடத்துல அப்படின்னு நாவால நக்குனாராம். அதுல இருந்து அந்த உச்சிக்குழி பிறக்கின்ற பொழுது உற்பத்தியாகி வந்ததாக புராணங்கள் சொல்லுகிறது. அருமையான பக்தனுக்காக பகவான் இறங்கி வருவான். அது மாதிரி இந்த பறவைகளுக்கு கொடுக்கறதுனால அது தர்மம் என்பது வீணாகாது. இருந்தாலும் கூட இப்பேற்பட்ட இடத்துல பேதை பெரும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேலம் சொல்லக்கூடிய எழுவுகை பருவத்தில் அடைந்திருக்கக்கூடிய பருவம் மங்கை பருவசாமி. பருவகாலத்தை வீணாக பாழாக்கி கொண்டிருக்கின்றாய் அம்மா. பருவகாலத்தை வீணாக பாழாக்கலாமா? என்ன பருவத்தை நான் பாழாக்குறேன் அப்படிங்கறத நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. எந்த ஒரு பெண்ணும் தன்னுடைய பருவத்தை பாழாக்கவே மாட்டார். வகுத்தான் வகுத்தவைக்கெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் எரிது. தன்னுடைய பருவத்தை தானே பாழாக்கணும்னு யாராவது நினைப்பாங்களா? ஏன்னா சபரி மூதாட்டி என்ன பண்ணா, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. ஆனா கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துருச்சு. திருமணம் வந்து விடிஞ்சா கல்யாணம். இவன் என்ன பண்றா, இரவு நேரத்துல பின்பக்கம் கொள்ள பக்கம் கதவை திறந்துகிட்டு பின்னாடி போய் பாக்குறா. அங்க கட்டி கிடந்தது அத்தனை ஆடு மாடுகள் நிறைய கட்டி இருக்கே. இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு பின்னாடி இவ்வளவு ஆடு மாடுகள் இல்லையே, இன்றைக்கு இவ்வளவு ஆடு மாடு நிக்குதே, என்ன காரணம் அப்படிங்கறத கேட்டா. கேட்ட உடனே அவங்க சொந்த பந்தமெல்லாம் என்ன சொன்னாங்க, அம்மா நாளைக்கு உனக்கு கல்யாணம், நாளைக்கு கல்யாணத்துக்கு விருந்து போடுவதற்காக இத்தனை ஜீவன்கள் இங்க இருக்கு
அப்படின்னு அதுக்கு தான் இந்த ஆடு மாடெல்லாம் கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஜீவராசிகளை அழித்து அது உயிர் போய் அதற்கப்புறம் தான் என்னுடைய திருமணம் நடக்க வேண்டுமா? இந்த திருமணமே வேண்டாம் அப்படின்னா, இந்த கல்யாணமே வேண்டாம் அப்படின்னா தன்னுடைய பருவத்தை இளமையிலேயே கொண்டுட்டு போய் எங்க போயிட்டா? வனத்துக்கு போயிட்டா. யாரை பார்க்க வேண்டுமோ அவரை நான் பார்த்துக்கிறேன். யாருக்கு எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். கண்டிப்பா. இப்போ முனீஸ்வரர் இருக்காரு, அதே முருகன் இருக்காரு. முருகனுக்கு என்ன செய்வதை கொடுக்கணும். அதே மாதிரி இங்க முனியாண்டி சாமிக்கு கிடா கோழி அதுகளை வச்சு படைப்பது வழக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த சாமி இதுக்கும் சாமி அதுக்கும் சாமி. அதே மாதிரி பாத்தி அப்படின்னா நம்ம விருந்துக்கு வர்றாங்கல்ல, எல்லாமே ஒரு சைவமும் வரும் அசைவமும் வரும். மருந்து இருக்கா விருந்து இருக்கா இல்ல மருந்து இருக்கான்னு திருப்தி படுத்தணும். வந்தவங்களுக்கு அவங்களுக்கு விருந்து மட்டும் தான் கொடுக்கணும். விருந்துக்கு மருந்து கொடுத்தா சரியாகுமா? அது திருப்தி படுத்தணும், அதுக்காக வச்சிருந்துச்சு. ஆனா இந்த பொம்பளை பிள்ளை இந்த உயிரெல்லாம் இது ஒரு மார்க்கம். அவளுடைய ஐதீகம் அவளுக்கு பிடிக்கல. இந்த கல்யாணத்துல இத்தனை ஜீவராசியுடைய உயிர் போகுதுன்னா கல்யாணமே வேண்டாம். அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் பாத்தி அப்படின்னாக்கா இந்த காலம் தான் மாறி போச்சு. அந்த காலத்துல சைவம் தான் காரணம். அப்படின்னா பல உயிர்களை பலியிட்டு 2 உயிர்கள் சேர்ந்து ஒரு உயிரை உற்பத்தி பண்ணுவதற்கு பல உயிர்கள் அழிப்பது வழக்கல்ல. ஆனால் இன்னைக்கு தான் எதை எடுத்தாலும் போடுறா 50 ஆடு 60 ஆடுன்னு போட்டு திண்டு கொழுப்பு சத்து ஏறி ரத்தத்தை ஏறி கடைசியில் இந்த மாதிரி நம்ம உடம்பை நாமே கெடுத்துக் கொண்டோம். அவ்வளோதான். ஆக மொத்தத்தில் பாத்தி அப்படின்னா துன்புறுத்தவே கூடாது. பண்டாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன், அவன் அழிப்பதற்காக பராசக்தி வர்றா. அவ கன்னியாகுமரி. அவ என்ன பண்றா? பண்டாசுரனை அழிப்பதற்காக வந்தவள். அவ என்ன கன்னித்தன்மையோட கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் அழிக்கணும். அப்ப பாத்தி அப்படின்னாக்க இவளுக்கு அவனை விட்டு சிவன் மேல் காதல் கொண்டான். சிவனும் பார்த்தாரு. பார்த்து ஆகா அவன் நல்ல பொம்பளையா தானே இருக்கா, கதை இல்லை சொல்லுங்க, நல்ல பொம்பளையா தானே இருக்கா, இவ்வளோ கட்டின அவ பண்ண அவனுடைய மனைவிதான், அவன் தான் அனுப்பிச்சு வச்சிருக்கான், என்ன அவனை அழித்து விட்டுவா அப்படின்னு ஒரு காரணத்துக்காக. அதே மாதிரி பார்த்தி அப்படின்னா அப்போ சரி கல்யாணம், அப்போ அவன் உன்னை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி யாரு சிவன் கேட்குறாரு. அப்போ அவர் சொல்றா வேற கணுவில்லா கரும்பும் காம்பில்லாத வெத்தலையும், இப்படி காம்பில்லா வெத்தலையும் விடுவதற்கு முன்னாக அந்த நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் என்னை வந்து கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறா. சாரி அப்படின்ட்டு கல்யாணத்துக்கு போகிறான். அப்போ நான் யோசிக்கிறேன், ஆகா இப்படி ஆட்டுக்களை கல்யாணத்தை பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஆட்டுக்களை கல்யாணம் பண்ணிட்டா அந்த பட்டாசுரன் அழிக்க முடியாது, கல்யாணத்துக்கு முன்னாடியில் அழிக்கணும். அதுக்கு அவன் அழிஞ்சிட்டான்னா கல்யாணம் பண்ணலாம். ஆனால் அழியாமல் இருக்கின்ற பொழுது இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்னா அவன் அழிக்க முடியாது. அப்போ நான் என்ன வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணுவில்லா கரும்பு அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, லிங்கம் அந்த சிவலிங்கம், கீழே இருக்க ஆவுடை என்பது காம்பில்லா வெத்தலை, மேலே இருக்கிறது கணுவில்லா கரும்பு. இதை கொண்டு இங்கேருந்து போகிறோம். போகின்ற பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு வைக்க குழப்ப மேலே ஏறி நான் என்ன பண்ணிடுறேன், சேவலாக மாறி கொக்கோன்னு கூவணுன்னு ஆகா விடிஞ்சு வச்சுடா வந்திருக்கடா. ஏன்னா அவள் சொன்னது என்ன, பிரம்ம முகூர்த்தம் விடிஞ்சிடக்கூடாது, விடிவதற்கு முன்பாக பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல நேரத்தில் என்னை கல்யாணம் பண்ணி போகணுன்றா. அப்போ பார்த்தி அப்படின்னா அன்றைக்கு இப்படி பல முறை போனோம். யாரா அந்த கன்னியாகுமரி என்கின்ற அந்த பெண்ணை மனம் பிடிப்பதற்கு பல முறை போனாலும் கூட நான் திடீர்னு கோழியை மாதிரி குவிடுறது, திரும்பி வந்துடுறது. பிறகு அவனை அழித்து பிறகு மனம் சேர்ந்தது. இப்போ பார்த்தி அப்படின்னா எத்தனையோ முறை அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தின மத்தியில் சிவபெருமானுடைய கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினோம்ல, அதுக்கு பிரயாச்சிதமா இப்போ ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அங்க ஒரு நிகழ்வு நடந்தது, அதை நான் கல்யாணத்தை தடுத்தேன், அதை சுட்டி காமிச்சு அங்க அதை நடக்க முடியல, அதனால உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணலாம்னு வந்திருக்கிறேன். பிள்ளைக்காச்சும் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு உன்னை கல்யாணம் பண்ணி எனக்கு திருமணம் முடிச்சு வைக்கணும்னு உங்களுக்கு ஆசை. ஏன்னா சேவல் வடிவெடுத்து கூவுனீங்க அப்படின்ற ஆகப்பட்டது சொன்னீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்திரன் ஆகப்பட்டம்னு ஒரு நேரத்துல சேவல் வடிவெடுத்து கூவுனேன். அது வேற கணா. ஆமா இருக்கட்டும். அது மாதிரி ஒவ்வொருவரும் நீங்க நினைச்சீங்கன்னா சேவலாவும் மாறுவீங்க, கண்குட்டியாவும் மாறுவீங்க, திடீர்னு பன்னிக்குட்டியா கூட மாறுவீங்க. ஏன்னா உங்க கூட்டம் அப்பேற்பட்ட கூட்டம். ஆமா, ஏன்னா அப்பேற்பட்ட சித்துக்கள் கற்றவர்கள் நாங்கள். ஆமா, அதனால மாப்பிள்ளை பேரை சொல்லுங்க. சொல்லுங்க, பிடிச்சிருந்தா கல்யாணம். வெற்றி வேலை கையில் கொண்ட பாலன்தான் அவன், வெற்றி வேலை கையில் கொண்ட பாலன்தான் அவன், கற்றறிந்த மேதைகளின் தலைவன் தான் அவன். வெற்றி வேலை கையில் கொண்ட பாலன்தான் அவன், கற்றறிந்த மேதைகளின் தலைவன் தான் அவன். அருள் வேண்டுமா அவன் பொருள் வேண்டுமா, அவன் அருள் வேண்டுமா பொருள் வேண்டுமா, அவன் உலகாலும் சிவகாமி மகன் தானம்மா. அருகரா அருகரா படமா அந்த ஆறுமுகன் ஏறி வரும் திறமா அவன் மகிழ்வாகன சேவல் கொடி காவலன்
அவன் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பந்தான் அருகரா அருகரா பாடமா அந்த அருமுகன் ஏறி வரும் திறமா அதை கல்யாண நாடாக நான் காணவே அருகரா அருகரா பாடமா அருமுகன் ஏறி தேரமா கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் சண்முகன் சரவணன் பிடிச்சிருக்கா? பார்த்து வந்த மாப்பிள்ள பிடிக்கல. யாருமா? இல்லங்க. யாருமா? இல்ல சாமி, நான் சொல்றத கேளுங்க. நீ நினைக்கிற மாதிரி என்ன அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி நான் கேட்க முடியாது. அழகுன்னா நீ பார்த்தோன்னே மயங்கிடுவ. அழகுன்னா என்னைய மாதிரிக்க. ஐயோ கடவுளே முருகா முருகா. என்னங்க நீங்க எங்க இருப்பீங்க? மாப்பிள்ளை என்னைய மாதிரி அழகான சிரிக்கிறீ எல்லாரும். அடாடாடாடாடாடா. ஒன்றும் சொல்லாதீங்க. ஏமா அப்படி அவ்வளோ அழகா தங்கம் அப்படியே சொல்லுவானல்ல எம்ஜிஆர் மாதிரி அப்படி சொல்லிக்கிறீங்க. தக்க 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 தக்க. இன்னொரு முறை சொல்லுங்களே. முருகா முருகா. பார்த்து வந்த மாப்பிள்ள பிடிக்கல. ஏன் தெரியுமா? உலக்கடவுள் முருகப்பெருமானுக்கு திருமணம் முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிறத நீங்க நினைக்கிறீங்க. என்றைக்கு நான் பிறந்தேனோ அன்றையிலிருந்து அவரை நினைக்காத நேரம் கிடையாது. எப்படி நினைச்சிருக்கேன்? என்னுடைய தெய்வமா மட்டும்தான் நினைச்சிருக்கிறேன். கடவுளை வந்து திருமணம் முடிக்கணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு ஆசையே இல்லையே. தெய்வத்தை திருமணம் முடிச்சுக்கிட்டாங்க இல்லைன்னு நான் சொல்ல வரல. அவங்களுக்கெல்லாம் ஆசை இருந்தது. ஆண்டாளாகப்பட்டவள் சூடி கொடுத்த சுடர்கொடியால் அவளுக்கு ஆசை இருந்தது. அவள் திருமணம் முடிச்சுக்கிட்டா பிடிச்சிருந்ததுனால. எனக்கு வந்து தெய்வமா மட்டும்தான் நான் நினைக்கிறேன். அவரை வந்து கல்யாணம் பண்ணணுன்ற ஆசை கிடையாது. சாம்பிராணி நெருப்புல ஓட்டா போய்த்தானே வேணும். சாம்பிராணி நெருப்புல ஓட்டா போயின்னு லேசா மணக்கணும். சரி ஆசையே பெண்ணா பிறந்துட்டு ஆசை இல்லைன்னா நல்லா இருக்குமா? ஆசை சொல்லும் என் வார்த்தை கேளமா. சொல்லும் என் வார்த்தை கேளமா. அல்லாதே சும்மா சொல்லும் என் வார்த்தை கேளமா. அள்ளும் பகலும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து அள்ளும் பகலும் இந்த அவஸ்தையை நீ வெறுத்து அவனையோ தலையிருப்பாய் செவி கொடுத்து சொல்லும் என் வார்த்தை கேளமா. கைவரிசை செல்லாது போம் கைவரிசை செல்லாது போம் கற்று வந்தாலும் கைவரிசை செல்லாது போம் பொய்யான தவ வேண்டாம் புனைந்து வந்தவரே பூமிக்கு வந்தவரே பூமிக்கு போற்றுங்கள் புகழ்ந்து மறதரே கைவரிசை செல்லாது போம். உனக்காகவே சொல்லு ஓகோ இத்தீனமே. உனக்காகவே சொல்லு ஓகோ இத்தீனமே. மனக்கவலை கொள்ளாதே ஆடினத்தியல் போதும் சொல்லு என் வார்த்தை கேளமா. எனக்கு பரிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும். எனக்கு பரிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும். இனி புறத்தில் நிற்காமல் எங்கேனும் போய் போதும். கைவரிசை செல்லாது போம். வேதனையில் சொந்தம் வேறொருவரும் இல்லை. ஆறுமுகனை அடைந்தால் அடைவாய் வரமானந்தம் சொல்லு என் வார்த்தை கேளமா. கேட்க முடியாது சாமி. குட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையும். நீ கூட்டி கொடுப்பதற்கு கோத்திரத்தின் முறையும். கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையும். குட்டி கூட்டி குட்டி 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 ஏய்! ஒட்டப்பாக்கு. கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையும். ஒட்டாம சொல்லுவது மட்டன் அக்கறையும். கைவரிசை செல்லாது போம். 30 தேவரும் 48,000 ரிஷிமார்களும் இருந்து வணங்கத்தக்க இந்த நாரத மகாமனிதனை பார்த்து கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறை. உங்களை கோத்திரத்தையே கேட்டிருக்கிறேன். இன்றைக்கு சூரியஸ்தமாக்குள் உனக்கு முருகப்பெருமானுக்கு மனம் முடித்து வைக்காவிட்டால் என் பெயர் நாரதர் அல்ல. அணிந்திருக்கக்கூடிய பிரம்ம விருட்சம் அல்ல. சொல்வாக்கும் செல்வாக்கும் தெய்வத்தினுடைய திருவாக்கு. சரி இறைவன் கொடுப்பதை தடுப்பதற்கு யாருக்கும் உலகத்தில் தகுதி கிடையாது. அவன் தடுக்க நினைப்பது கொடுப்பதற்கு இந்த உலகத்தில் யாருக்கும் தகுதி கிடையாது. நாங்க சொன்னா சொன்னதை வருகிறேன். பார்க்கலாமா? சொன்னா சொன்னது தானே. எதை ஏத்துக்கணுமோ அதை மட்டும் தான் ஏத்துக்க முடியும். நீங்க சொல்லிட்டு போயிருவீங்க. முருகா முருகா எங்கிருந்தாலும் ஓடோடி வர வேண்டும். முருகா நீங்கள் வர வேண்டும். நாம் இருவரும் திருமணம் முடிக்க வேண்டும். இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லதொரு ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். முருகா வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும்.